ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கொடைக்கானல் ஏறுறதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து அதோட கண்டினியூ வீடியோ தான். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டாப் ரைட் கார்னரில் ஒரு கார்டு தெரியுதா, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க போகலாம். செம்ம மிஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மேலே கீழேயே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் நாங்கள் ஏறக்கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. செம்ம மிஸ்ட்டு. லாஸ்ட் டைம் வரும்போது இப்படிலாம் இல்லை. லாஸ்ட் டைம் நார்மலான ஒரு ஆகஸ்ட் மாதம் வந்தோம். லாஸ்ட்டாக வந்து 2 வருஷம் இருக்கும். செம்மத்தியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து செக் போஸ்ட் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். இ பாஸ் எடுத்து வச்சுருக்கோம். இ பாஸ் கேட்குறாங்க. ஆமாம், கையை போட்டாங்கல்ல. இ பாஸ் காட்டிட்டு வந்தோம். போனோமா வேண்டாமா? ஒருத்தர் போங்கிறாரு. இ பாஸ் தானே ப்ரோ? உனக்கு நான் அனுப்பிவிட்ருக்கேன் ப்ரோ வாட்ஸ்அப்பில். சும்மா பேருக்கு இ பாஸை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. ரெண்டு வண்டிக்கு இ பாஸ் எடுத்தாங்க. கேஸ் வந்துச்சு. பெரிய அளவு செக்கிங் ஆகல. முன்னாடி எல்லாம் போக சொல்லிட்டான். முன்னாடி உள்ளவர் வந்து பாரு காட்டுங்க அப்படிங்கிறாரு சும்மா. ஸோ நம்ம வந்து கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நான் நினைக்கிறேன் போகும்போதே அந்த மழை ஃபுல்லாகவே மிஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். போகிற வழி ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ தான் ஒரு கிளுகிழுப்பே வரும் ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது தான். டாடா இப்போ தான் அந்த வைப் வருது கைஸ். நாங்கள் இங்கே மழை இருக்குன்னு நினச்சோம். மழை பெய்யலாம். பயங்கரமாக இருக்குது. ஓவர் ஏன் எக்ஸைட்மெண்ட் ஆகுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஹில்லு இந்த மாதிரி மிஸ்ட்லாம் பிடிக்கும். அதனால தான் கூலிங்னாலே பிடிக்கும். அதனால தான் கைஸ் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன். சரியான கிளைமேட்டு. எங்கேயோ போனோன்னு நினச்சி எங்கேயோ வந்துட்டோம். பாட்டி ஃபோட்டோ எடுக்கலாம். மிஸ்ட் இப்போ தான் கீழே இறங்குது. இந்த மாதிரி ஒரு சீசன் அப்போம்லாம் நான் வந்து எங்கேயுமே போனது கிடையாது. நல்ல மழையில் செம கிளைமேட்டு. குரங்கு பயங்கரமாக இருக்கு. வராத மாதிரியே நான் பேசலாம் வந்திருக்கேன். பட் நான் வர்றப்ப இந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி காஞ்சி போய் தான் இருந்துச்சு. கொடைக்கானல் 61 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் கொடைக்கானல். அந்த போல் 42 போட்டிருக்கு, இங்கே 40 போட்டிருக்கு. கீழே ஒரு லேக் இருக்கு கைஸ். ஒரே ஜிம்னி, டிஸ்கவரி, ரேஞ்ச் ரோவரு, பயங்கரமாக இருக்கு.
இங்கே வந்து ஒரு பாறை இருக்குது, டம்டம் பாறைன்னு ஒரு. செம சீனிக்கான வியூ அது. இந்த அனிமேஷனில் பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்லோ மோஷனை போட்டு ஒரு பாட்டை போடுங்க. கொடைக்கானல் 21 கிலோமீட்டர். ராஜன், குட்டி ராஜன் அது. கொடைக்கானல் எல்லை உள்ளிட்டோம். இ பாஸ் வழங்கிடும். ஓகே, நீங்கள் இ பாஸ் எடுக்கலாம், நீங்கள் இ பாஸ் வாங்கிக்கலாம். ஸோ மேலே வந்துட்டு இ பாஸ் செக் பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்து மேட்ரு கிடையாது, மேலே வந்துட்டு ஃபோனில் காட்டுறாங்க, ஃபோனில் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் இ பாஸ் எடுத்துக்கலாம். அங்கே இ பாஸ் வழங்கும் இடம் நாங்கள் ஒரு இடம் போட்டிருக்கு பேக்கில். வந்தாச்சு சில்வர் ஃபால்ஸ். நோ பார்க்கிங்கா? அப்போ இது என்னது? எங்கேயாவது ஒதுக்கி இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா ஒதுக்குறதுக்கு இடலையா பார்க்கிங்கு. சரி போவோம், வர்றப்போ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த இ பாஸை கொண்டு வந்ததுலேருந்து இங்கே ஆளே இல்லை. ஆள் இருக்காங்க, பட் அந்த இ பாஸ் அந்த மேட்ரு இருக்கனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ கொடைக்கானல் வந்தாச்சு. மணி வந்து 2 மணி. காலையில் 6:30க்கு கிளம்பணும். 7:30 மணி நேரம் நாங்கள் வந்து பொறுமையாக கொடைக்கானல் ரீச் ஆகிருக்கணும். லாஸ்ட் டைம் இங்கே தானே, லாஸ்ட் டைம் இதில் தான் தங்கிடணும். இந்த டைம் வேறு எங்கேயாச்சும் உள்ளே போய் தங்கலாம் பார்த்துட்ருக்கோம். கிட்ட நாங்கள் வர்றப்போ அந்த கோயிலில் திருவிழாவாக இருக்குது. ஆ போன இடம் நம்ம உள்ளே தங்கணும். பின்னாடி இருக்கியா? இல்லை போன இடம் தங்க இடம் சொல்லுதியோ? அது பாரு, எங்கன்னு பாரு. ஸோ அங்கே வந்து ரூம் எதுவுமே இல்லை. அங்கே ஒருத்தர் வந்தவர்கிட்ட கேட்டால் ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு ரூம் இருக்குன்னு இருக்காங்க.
அதான் பார்க்க போயிட்டுருக்கோம். செங்குத்தாக இருக்குது. அப்படியே போனால் நேராக கொடைக்கானல் குப்பையில வந்து நுழையணும். PVR இறங்கு பிரேவ். வா என்கிட்ட இருக்கு. ஆ ஓகே ப்ரோ, க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஃபைன் ப்ரோ. எனக்கு க்ளீன் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ ரூமெல்லாம் செட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 3:30. ஸோ வாங்க போய் சாப்பிட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறமா வெளியே போகலாம். நெட்டு குத்தலை ஏதோ, ஏன்னா போயிட்டு கொஞ்சம் டவலு கொஞ்சம் ஒரு செருப்பு வாங்கணுன்னு தான் நான் வீட்டிலேருந்து எடுத்து வரல. அது ஒரு விஷயம். இப்போ வந்து நாங்கள் வந்ததுலேருந்து இப்போ இன்னும் கூலிங் இறங்கியிருக்கு. செம சில்லுன்னு இருக்கு. இப்போது மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். லேசாக சாரல் அடிக்குது. வந்ததுக்கு இப்போ செம சில்லுன்னு ஆயிடுச்சு கைஸ். குவான்டிட்டி கம்மி தானே. ஹாட் சாக்லேட் குடிக்கலான்ட்டு வந்தோம் கைஸ். சரி லேக்கை சுற்றி போகலான்னு பார்த்தா இங்கே லேக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு தெரியும் இந்த லேக் வந்து பெருசு தான் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் இருக்குமா, அதனால ஒன்ஸ் நாங்கள் நடந்தே வந்துட்டோம் தெரியாமல். மறுபடியும் ஒன்வேல ஏறி வரலாம்னு நினச்சோம். பட்டு சரி வர வழி இல்லைன்னு சுற்றிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம். அதில் டிராஃபிக்கு வேறு, இல்லை சைக்கிளை வேறு வச்சுட்டு கொஞ்சம் பேர் வேறு வராங்க. பட் கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. டிராஃபிக் தான் இங்கே. ஒரு ஹாட் சாக்லேட்டுக்கு எவ்வளோ தூரம் அலைஞ்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா. மூணாறுலேயுமே இப்படி தான். ஆனால் ஒர்த்தாக இருக்கும் இந்த ஹாட் சாக்லேட்டு. ஃபைனலி ப்ரோ கையிலே இருக்கு ப்ரோ, கையிலே கொடுத்துரு ப்ரோ. எத்தனை முதல் ஸோ டே 1 இது. டைம் பார்த்திங்கன்னா 9:30. தூங்கிட்டோம். 5 மணிக்கு பிரேக் லஞ்செலாம் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டோம். ஹோட்டல் KPR. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. தோசை புளிச்சு தள்ளிட்டு ஓகே அப்படி போய்ட்டு கீழே அங்கேயா போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ரூமுக்கு போண்டிதான். டீயை ஒரு காஃபி குடிச்சிட்டு போண்டிதான் கைஸ். செம குளிர், நல்ல குளிர் இறங்கிச்சு. அங்கே வந்ததுக்கு இப்போ ரொம்ப இறங்கிருச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இப்போம்லாம் பயங்கர கூட்டமாக இருக்க வேண்டிய இடம். இங்கே இருக்கிற சில கடையுமே டூரிஸ்ட் தானே, ஒரு நாள் தானே வந்து சாப்பிட்டு போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரியும் சாப்பாடு பண்ணுறானுங்க. அது அடுத்து எப்படி வருவாங்கன்னே தெரியல எனக்கு. அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரி இருக்கு. நைட் வியூ கொடைக்கானல்.
ஸோ பார்த்தீங்கன்னா டே 1 முடிஞ்சதுன்னு இல்லை. ஸோ ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. காஃபி பார்த்தீங்கன்னா பாயாசம் மாதிரி இருந்துச்சு.